2025-26 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒன்றிய பட்ஜெட் மாயாஜால அறிக்கை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என எந்த சிறப்பு திட்டமும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாக பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை, மதுரை ஆகிய நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்த அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பதும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒன்றிய பட்ஜெட் மாயாஜால அறிக்கை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த நிதிநிலை அறிக்கையாக உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கையாக இருப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். விவசாயம் வளம் பெருக்க விரைவாக நீரை பயன்படுத்த உதவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இதில் இடம்பெறவில்லை. பீகார் மாநிலத்துக்கு தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்துக்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்கள் இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிறு குறு தொழில்களுக்கும் ஏற்றுமதிக்கும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை, மதுரை ஆகிய நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்த அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பட்ஜெட் மாயாஜால அறிக்கை என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த நிதிநிலை அறிக்கையாக இது இருப்பதாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கையாக இருப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். விவசாய வளம் பெருக்க விரைவாக நீரை பயன்படுத்த உதவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இதில் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பீகார் மாநிலத்துக்கு தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்துக்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்கள் அறிவிப்பு வெளியாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கிறார்.